ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமெயில் அட்ரஸ் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு தனி வீடியோ போட சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு உங்கள் ஃபோனில் போய்ட்டு ஜிமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆப் ஆல்ரெடி நிறைய ஃபோன்லேயே அப்படியே இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோகோ மாதிரி தெரியும். அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டேப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா கூகுள், அவுட்லுக், யாஹூ, எக்ஸ்சேஞ்ச் நிறைய இருக்கும். இப்போ நம்ம கூகுள் அக்கௌண்ட்டில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். என்ன அப்படின்னா உங்களோட லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ அந்த லாக் ஸ்க்ரீன் பேட்டர்ன் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகும், லோட் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகும், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லோட் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இந்தமாரி பேஜ் காமிக்குது. ஸோ இந்த பேஜில் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸ் போட்டு லாகின் பண்ணலாம். அப்படி இமெயில் அட்ரஸில் மறந்துட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்காட் இமெயில் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் இமெயிலை ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதாவது பாஸ்வேர்ட் தெரியணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட். உங்களோட பர்சனல் யூஸ்க்காக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லைனா உங்கள் வேலைக்காக க்ரியேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனல் யூஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண, நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நேம் மேண்டட்டரியாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். லாஸ்ட் நேம் கொடுக்கல அப்படின்னாலும் ஆப்ஷனல் தான், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட் நேம் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுது, ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகுது. அந்த நியூ டேப்பில் என்ன வரும் அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னது, உங்களோட ஜெண்டர் கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரிஜினல் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு தயங்குவீங்க. ஆனால் இந்த இமெயில் அட்ரஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் போகிறனாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த இமெயில் அட்ரஸ் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதில் எல்லாம் கொடுக்குற டாக்குமெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் ஜெண்டரை கொடுக்க முடியாது, எனக்கு கொடுக்க தோணலை அப்படின்னா நீங்கள் ரேதர் நாட் சி அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை ஃபீமேல், மேல், இல்லை கஸ்டம் என்னவோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், ரேதர் நாட் சே, எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னா சொல்லணும்னு சொல்லலான்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகுது. இதில் என்ன வருது அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கான சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இமெயில் அட்ரஸில் இல்லைனா உங்களுக்கு தனியாக ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி தான் இமெயில் அட்ரஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை க்ரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே 2 இருக்கிறது, அது 2வே ஓகேனா அந்த 2த்தில் ஏதாவது கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸே என்ன ஆகும், உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதேமாதிரி பண்ணிக்கலாம், நம்ம ஓன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வேணும் அதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இமெயில் அட்ரஸ் இல்லாமல் நான் யூஸ் மொபைல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மொபைல் மூலியமாகவும் இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ மொபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஸ் மொபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர்லாம் கேட்டு வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட். இதுக்கெலாம் என்ன ஆகும், உங்களோட மொபைல் நம்பர் மூலியமாக தான் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஜிமெயில் தான் வேணும்னா நீங்கள் யூஸ் ஜிமெயில் அப்படின்றத கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம ஏற்ற மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் சாம்பிளுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் வருது. இதில் என்ன பண்ண போகிறோம், பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஸோ பாஸ்வேர்ட் தான் மெயின். நீங்கள் எந்த ஒரு இமெயில் அட்ரஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பாஸ்வேர்ட் இல்லாமல் ரெக்கவரி பண்ண முடியாது. அப்படி இல்லை, பாஸ்வேர்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக தேவையாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறது எல்லாமே உங்கள் ஞாபகத்தில் இருக்கா மாதிரியும் நல்ல செக்யூரிட்டியாக ஒரு ஈஸியாக உங்கள் நேமும் டேட் ஆஃப் பர்த் போட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டாக நீங்கள் வைங்க. உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும், வேறு யாருக்கும் அதை கெஸ் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாஸ்வேர்டு வைக்கணும். ஸோ இப்போ பாஸ்வேர்டு வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது ஒருத்தர் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். கொடுத்துட்டா நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வருது. இதுதான் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் கூகுள் நம்மக்கிட்டேருந்து எழுதி வாங்குறது. என்ன அப்படின்னா நாங்கள் இந்த இமெயில் அட்ரஸில் வர்றது
என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்கோ இது எல்லாத்துக்கும் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன அப்படின்னா, நான் ஒன்று சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதே தான் எனக்கு ஆட்ஸாக வரணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்சனலைசேஷன் பண்ணிக்கலாம் ஆட்ஸை. அதுக்கான டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் எல்லாமே இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிட்டோ இல்லை டிசேபிள் பண்ணிட்டோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு யூடியூப் ஹிஸ்ட்ரி மொத்தம் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா அதை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பாக்ஸ் போயிடலாம். ஸோ போனதுக்கப்புறமா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் ஆப்பில் என்ன வரும் அப்படின்றத பார்த்தோன்னா, இப்போ வந்து இது ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், பாஸ்வேர்ட் போட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகுது, அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக லாகின் ஆகி நம்மளுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க போகுது. ஸோ அதுக்காக என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ லோட் ஆகிறதுக்கு ஸோ அதுக்கு டைம் கொடுங்க. நீங்கள் உடனே வெளியே வந்துட்டீங்க என்ன ஆகும், அந்த இமெயில் அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆகாது. இவ்வளோ தூரம் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இப்போ வந்து எல்லாமே பண்ணிவிட்டு வந்து க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட்டு இன்பாக்ஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி அந்த மேலே இருக்க அந்த லோகோவை தொட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கான இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணது என்ன இருக்கும் அதிலே வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே நம்ம இமெயில் அட்ரஸ் வச்சு இதுக்கப்புறமா வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இமெயில் அட்ரஸ் வந்து இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் ஞாபகமாக வச்சு உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.